அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ளே உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. நாங்கள் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்களை எக்ஸலில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மேலதிகமாக உள்ள ஒரு சில டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்களை பார்ப்போம். இதில் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ டி, எக்ஸாக்ட் டாலர், ப்ராப்பர், ரிப்பீட், ரீப்ளேஸ், கோடு, யூனிக் கரெக்டர், யூனிகோடு கரெக்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற இந்த இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லேயே இந்த டியூட்டோரியலில் பார்க்குறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸில் உதாரணமாக பார்க்குறதுக்காக குறிப்பிட்ட இந்த டேபிளையும் சில ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான இடத்துல மாத்திரம் பாவிக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்களும் இதில் இருக்குது. ஸோ அதுகளுக்கு நாங்கள் டேபிளையோ அல்லது வேறு டேட்டாவையோ என்டர் பண்ண வேணுமென்றில் ஒரு சில சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நாங்கள் பாவிக்க வேண்டி ஏற்படும். ஸோ இதுகளுக்கு உதாரணமாக நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது ஃபங்க்ஷன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபிக்ஸ்ட். இந்த ஃபிக்ஸ்டுன்ற ஃபங்க்ஷனை என்னதுக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டேபிளில் அல்லது உங்களுக்கு இருக்கிற வேல்யூஸ் வடிவில் இருக்கிற டேட்டாவை வந்து டெக்ஸ்ட் வடிவில் குறிப்பிட்ட அந்த வேல்யூஸ் எடுக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இருக்கிறது தான் வந்து ஃபிக்ஸ்டுன்ற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதுக்கு வந்து உதாரணமாக இப்போ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஈக்குவல் ஃபிக்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது நம்பர், மற்றது வந்து டெசிமல்ஸ், மற்றது வந்து நோ கமாஸ். இதில் வந்து நம்பர் வந்து இப்போ குறிப்பிட்ட செல்லை கொடுத்துட்டு கொமா வச்சிங்கன்னு சொன்னால் டெசிமலை கேட்கும். டெசிமல்னு சொன்னால் இப்போ தசத்துக்கு பின்னால் எத்தனை இலக்கம் உங்களுக்கு தேவை. இங்கே 2 டிஃபால்ட்டாக இருக்குது. எனக்கு 3 தேவைன்னு சொன்னால் நான் 3 சொல்லி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு கொமா வச்சேன்னு சொன்னால் இங்கால நோ கொமாஸ், அதாவது ட்ரூ வந்து ப்ரிவென்ட் கொமாஸ், அடுத்தது ஃபால்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் டோன்ட் ப்ரிவென்ட் கொமாஸ். அதாவது இப்போ ஆயிரங்கள் அல்லது வந்து இப்போ 100களை வந்து நீங்கள் பிரித்து பார்க்குறதுக்காக இங்கே கொமா பாவிச்சிருக்கிறேன். ஸோ இவ்வாறான கொமா உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு சொன்னால் டோன்ட் ப்ரிவென்ட் கொமான்ற குறிப்பிட்ட இந்த ஃபால்ஸை தெரிவு செய்யுங்க. அல்லது உங்களுக்கு இப்போ நம்பர்ஸுக்கு இடையில் கொமா தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னால் ட்ரூன்றதை தெரிவு செய்யலாம். இப்போ எனக்கு வந்து கொமா தேவை, அதில் நான் ஃபால்ஸை தெரிவு செய்கிறேன். தெரிவு செய்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண வேண்டும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு குறிப்பிட்ட இந்த வேல்யூஸை வந்து இங்கே எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு தந்துருக்கேன். ஸோ நான் இப்போ நார்மலாக நம்பரை டைப் பண்ணேன்னா அது நம்பர் வந்து எங்கே எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன்டா ரைட் சைடில். ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னா லெஃப்ட். ஆகவே உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட இந்த டேட்டா வந்து இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி எல்லா டேட்டாவையும் நீங்கள் இங்கே எடுக்க போகிறீங்கன்னா அப்படி ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட எல்லா டேட்டாவையும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றி தந்துடும். அதே போல் அடுத்த இப்போ வேல்யூன்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் என்னத்துக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் இவ்வாறு இப்போ குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் பொழுது அதை வேல்யூஸுக்கு மாற்றி எடுக்கிறதுக்கு, அதாவது வேல்யூஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எடுக்கிறது குறிப்பிட்ட இந்த வேல்யூன்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேல்யூ ஒர்க் பண்ணும். அப்போ ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சிண்டெக்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் இங்கே வந்து குறிப்பிட்ட இந்த நம்பர்ஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இங்கே வேல்யூஸ் வரது. ஸோ இதில் வந்து தசமனுக்கு பின்னால் வரணும் அதுன்றெல்லாம் கேட்கல, ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸை மாத்திரம் தருது. ஸோ இப்படி நீங்கள் வந்து வேல்யூஸாக இதுகளை வந்து அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற அல்லது வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குறிப்பிட்ட இந்த வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அடுத்தது குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட் அதாவது டீன்றது வந்து என்னதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் 2 செல்லுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு இப்போ டேட்டாவை வந்து அதாவது வேல்யூஸா இல்லையா என்று சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். இதில் வந்து ஈக்குவல் டி என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். உதாரணமாக இந்த டேட்டாவை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக தரும். அதாவது டெக்ஸ்ட்டுன்னு சொன்னால் அவற்றை உங்களுக்கு டேட்டாவாக ரிட்டர்ன் பண்ணு, அப்படி இல்லை வேல்யூஸ்ன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ இதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் இப்போ டி என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட எந்த டேட்டா வேல்யூஸ் நாங்கள் வேல்யூ ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். ஸோ குறிப்பிட்ட இதை என்டர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இங்கே ப்ராக்கெட் அதாவது பிளாங்காக தரும். அப்போ டெக்ஸ்ட்டாக இருந்தால் வந்து குறிப்பிட்ட டேட்டா உங்களுக்கு தரும், டெக்ஸ்ட்லாம் வேல்யூஸாக இருந்தால் எம்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக விடும். ஸோ இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட்ன்ற டி என்ற ஃபங்க்ஷன் வந்து செய்யக்கூடியது. அப்போ உங்களுக்கு இது குறிப்பிட்ட இந்த டேட்டா வந்து வேல்யூஸ், இது வந்து நாங்கள் எங்களோட ஃபங்க்ஷனை பாவித்து ஃபிக்ஸ்டுன்ற ஃபங்க்ஷனை பாவித்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கிறோம். திரும்ப வேல்யூஸ்ன்ற ஃபார்மேட்டை இது ஃபங்க்ஷனை பாவித்து குறிப்பிட்ட வேல்யூஸுக்கு மாற்றியிருக்கிறோம். இங்கே நாங்கள் செக் பண்ணுறோம் இது குறிப்பிட்ட இந்த டேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையா இருக்காண்டு. எஸ். ஸோ நாங்கள் இந்த டி என்ற ஃபங்க்ஷனை வந்து குறிப்பிட்ட டேட்டா அதாவது நம்பர்ஸ் வடிவிலான டேட்டா வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட டி என்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பாவிக்கலாம்.
அடுத்ததாக வந்து எக்ஸாக்ட்ன்னு சொல்லி. ஸோ இந்த எக்ஸாக்ட்ன்ற ஃபங்க்ஷனையும் வந்து நாங்கள் குறிப்பிட்ட செல்களுக்குள்ளே இருக்கிற டேட்டா ஒரே ஃபார்மேட்டான்றதை வந்து செக் பண்ணுறதுக்கு, அதாவது 2 செல்களுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஒரே ஃபார்மேட்டானதா என்று சொல்லி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். ஸோ அது அப்படி நீங்கள் எதாவது செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் ஈக்குவல் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். உதாரணமாக குறிப்பிட்ட இந்த டேட்டாவும் வந்து டெக்ஸ்ட். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொமாவை வச்சுட்டு ஃபஸ்ட் டேட்டாவை கொடுத்து இதை கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் இங்கே வருமெண்டா, அதாவது எக்ஸாக்ட் வந்து ரிசல்ட்ஸை 2 தரும், ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்றத தரும். இப்போ 2 டேட்டாவும் சமனாக இருந்தால் ட்ரூ என்று சொல்லி தரும், 2 டேட்டாவும் சமனாக இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ் என்று தரும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருமெண்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கி இருக்கும். அப்போ இங்கே எங்களுக்கு விளங்குது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறிப்பிட்ட இந்த 2 டேட்டாவோட ஃபார்மேட்டும் வந்து சேம் இல்லை. அதே இடத்துல இப்போ குறிப்பிட்ட இந்த டேட்டாவை வந்து நீங்கள் இந்த செல் அட்ரஸை வந்து குறிப்பிட்ட V3க்கு மாற்றிட்டு என்டர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ட்ரூ என்று சொல்லி தரும். ஸோ அப்போ உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபார்மேட்டை வந்து 2 செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து சமனாக இருக்குதா அல்லது ஒரே ஃபார்மேட்டில் இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக எக்ஸாக்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அடுத்ததாக வந்து இருக்கிறது டாலர். ஸோ இந்த டாலர் சைன் இப்போ உதாரணமாக இங்கே நீங்கள் டேட்டாவை வந்து என்டர் பண்ண நீங்கள் ஃபிக்ஸ்டை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட டேட்டாவை வந்து வேல்யூஸ் ஃபார்மேட்டில் இருந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே டொலர் சைனும் தேவை அப்படின்ட்டு சொன்னால் இந்த டொலர் சைனை வந்து இப்படி இங்கே கொண்டு வராது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இப்போ டொலர் சைனை நாங்கள் எப்படி பாவிக்கலாம்டா, ஈக்குவல் டைப் பண்ணி டொலர் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சின்டாக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, நம்பர் மற்றது டெசிமல். ஸோ அப்போ நம்பர் உதாரணத்துக்கு 50 கமா வச்சுட்டு டெசிமல் 10 சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்ட்டு சொன்னால் அப்படி. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த டேட்டாவுக்கு தேவைட்டாட்டா அங்கே அப்படி எதை பாவிக்கலாம். இங்கே இதில் ஃபிக்ஸ்டுக்கு முன்னால் டாலரை பாவிச்சிங்கன்ட்டு சொன்னால் ஃபிக்ஸ்டு என்ன ரிசல்ட்ஸை கொடுக்குதோ அந்த டேட்டாவை வந்து டாலர் சைனுக்கு மாற்றி தர வேணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ்டுக்கு நீங்கள் வந்து டெசிமல் ப்ளஸ் தெரிவு செஞ்சுருக்கிறதால இங்கே டெசிமல் தெரிவு செய்ய வேணுமா, டொலர்ஸில் இருக்க டெசிமலையும் கொடுக்க வேணுமான்னு கேட்டிங்கட்டா இல்லை. டொலர்ஸில் இருக்க டெசிமலை பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் ஆப்ஷனலாக இருக்குது, அதாவது ஸ்கேர் ப்ராக்கெட்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து ஆப்ஷனல், நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம் அல்லது அதாவது பாவிக்கலாம் அல்லது பாவிக்காமலும் விடலாம். ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்டா பாவிக்கலை, அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்ட்டு சொன்னேன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டில் இருக்கிற டேட்டா அதாவது குறிப்பிட்ட இந்த வேல்யூஸுக்கே எனக்கு டொலர் சைனையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டொலர் சைன்ன்ற ஃபங்க்ஷனை பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர். ஸோ இந்த ப்ராப்பர்ன்றது வந்து என்னென்னா முழுதாக டெக்ஸ்ட்டுக்கு பாவிக்கிறது. இப்போ உதாரணமாக நான் இங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு எனக்கு இந்த டேபிளில் ஒரு வேலை ஒன்று இருக்குது. உண்மையிலே இந்த டேபிளில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுல் நேம் வந்து ப்ராப்பராக இல்லை, அதாவது மிஸ்டர் டாட் வேலன் ராஜான்ற குறிப்பிட்ட இந்த நேம்கள் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, முதலாவது எம்மை தவிர. ஸோ எனக்கு இங்கே ஒவ்வொரு சொல்லில் இருக்கிற லெட்டர்ஸையும் வந்து கேபிட்டலாக மாற்றினா இங்கே பெற வேணும். அதாவது இப்போ எம் என்று சொன்னால் எம், மற்றது வந்து பி, மற்றது ஆர்ன்ற குறிப்பிட்ட இந்த லெட்டர்ஸில் வந்து எனக்கு கேபிட்டலாக மாற்றி தர வேணும். ஒவ்வொரு சொல்லுலையும் ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் இருக்கிற எழுத்துக்களை கேபிட்டலாக மாற்றி நீங்கள் பெறுறதுக்கு இந்த ப்ராப்பர்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஈக்குவல் ப்ராப் என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ப்ராப்பர்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்ன்னு சொல்லி கேட்கும். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்போ குறிப்பிட்ட இந்த செல் அட்ரஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட ஃபுல் நேமை வந்து பி கேபிட்டலாகவும் மற்றது ஆர் கேபிட்டலாகவும் வந்து உங்களுக்கு இங்கே மாற்றியிருக்கிறது. ஸோ இப்போ எல்லா நேமே நீங்கள் ப்ராப்பராக மாற்றி இங்கே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ அப்போ எல்லா லெட்டரையும் வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சொல்லுலையும் வர முதல் லெட்டர்ஸை வந்து கேபிட்டலாக மாற்றி ப்ராப்பராக எடுத்துக்கொள்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பாவிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து ரிப்பீட். ஸோ இந்த ரிப்பீட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் என்னதுக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா ஒரு குறிப்பிட்ட செல்லுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மீண்டும் அல்லது குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் அதுக்கு பாவிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து உதாரணமாக சொல்ல போனால் எங்களுக்கு டெக்ஸ்ட்டை பாவிக்கிறத விட இப்போ வேல்யூஸுகளில் அல்லது வந்து இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் பைனரி கோடுகளை வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அதாவது ரிப்பீட்டை பாவிக்கலாம். இப்போ இதுக்கு உதாரணமாக நான் எடுக்க வேணும். இப்போ ஈக்குவல் ரெப்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு
ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெஃப்ட்டுக்கு வந்து முதலாவதாக டெக்ஸ்ட்டை கேட்கும், மற்றது நம்பர் டைம்ஸ். ஸோ அப்போ எத்தனை தடவை உங்களுக்கு தேவை? உதாரணத்துக்கு நான் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் 0 அப்படின்ட்டு சொல்லியும் கமா வச்சுட்டு கொடுக்குறேன் எனக்கு 9 தடவை வேணுமென்று சொல்லி. ஸோ இங்கே கொடுத்து விட்டேன்ட்டு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 0 வந்து 9 தடவை எனக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி யாரும் தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரிப்பீட்டை இப்போ நீங்கள் பாவிக்கலாம். அடுத்தது ரீப்ளேஸ். இப்போ ரீப்ளேஸ்ன்றது ஃபங்க்ஷன் என்னதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால், இப்போ உதாரணமாக சொல்ல போனீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள உதாரணமாக இப்போ 2வது பேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் அமுதன் வண்ணன் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறதுக்கு பதிலாக மிஸ்டர் அமுதன் பாணன் அப்படின்ட்டு சொல்லி வர வேணும். ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி டெக்ஸ்ட்டுக்கு அதாவது ரீப்ளேஸ் பண்ணி எடுக்கிறது என்று சொன்னோம். இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்ட ஈக்குவல் ரீப்ளேஸ் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்ட்டு சொன்னால் இதுக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டை ஓல்ட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். இப்போ ஓல்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த செல் அட்ரஸையே கொடுக்கலாம். கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்ட்டு சொன்னால் ஸ்டார்ட் நம்பரை கேட்கும். நாங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் பார்த்துருக்கோம் எப்படி கரெக்டாக கவுண்ட் பண்ணுறேன்ட்டு சொல்லி. இப்போ ஸ்டார்ட் நம்பர்ண்டா லெஃப்டில் இருந்து ஒவ்வொரு ஸ்பேஸையும் ஒரு கரெக்டராக தான் நாங்கள் கவுண்ட் பண்ண வேணும். அப்படி ஸ்டார்ட் நம்பரை கொடுக்கணும். அப்போ MR டாட் வந்து 3, AMURTHN 9, N ஸ்பேஸ் வந்து 11, B இருக்கிற இடம் வந்து 12வது இடம். ஸோ நான் இப்போ 12 சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்பர் கரெக்டர்ஸ். ஸோ எத்தனை கரெக்டர்ஸ் இதில் எனக்கு மொத்தமாக நான் இப்போ மாற்ற போகிறோம். இப்போ 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 லெட்டர்ஸ். ஸோ நான் இப்போ 6 சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் என்ன வேணுமென்று சொல்லி கொடுங்க. இப்போ உதாரணமாக வாணன் அப்படின்ட்டு சொல்லி தேவை எனக்குன்ட்டு சொன்னால் வாணன் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்ட்டு சொன்னால் இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இப்படி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் கூட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சொல்லை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல சரியான ரிசல்ட்ஸை பெறுறதுக்கு இந்த ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அடுத்தது கோடு. இந்த கோடுன்ற ஃபங்க்ஷன் மற்றது யூனிகோடுன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே செயற்பாடு தான். இதில் வேறு வித்தியாசங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ கோடுன்றது என்னென்று சொன்னால் இப்போ கீபோர்டில் காணப்படுற ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் என்று சொல்லி தனிப்படையில் வேல்யூஸ் இருக்குது. அதை சொல்கிறது வந்து ASCII வேல்யூன்னு சொல்லி. ஸோ இந்த ASCII வேல்யூஸை நீங்கள் காண்றதுக்கு குறிப்பிட்ட இந்த கோடுன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இதில் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோடை கொடுத்து கரெக்டரை காணலாம், அடுத்தது கரெக்டரை கொடுத்து கோடை காணலாம். ஸோ கோடை கொடுத்து கரெக்டரை காண்றதுக்கு கரெக்டரையும் கரெக்டரை கொடுத்து கோடை காண்றதுக்கு நீங்கள் வந்து கோடுன்ற ஃபங்க்ஷனையும் பாவிக்கலாம். ஸோ அப்போ ஈக்குவல் கோட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கேட்குறது வந்து டெக்ஸ்ட்டுன்ட்டு சொல்லி கேட்கும். ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு வந்து நான் கேபிட்டல் A அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்டா கேபிட்டல் ஏக்குரிய ASCII வேல்யூ வந்து 65. ஓகே, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து யூனிகோடுன்ற ஃபங்க்ஷன். இந்த யூனிகோடுன்ற ஃபங்க்ஷனுக்கும் கோடுன்ற ஃபங்க்ஷனுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் இப்போ உதாரணமாக இதுகளை காட்டுறதுக்காக இங்கே எடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் ஈக்குவல் யூனிகோடுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதோட சிண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா கோடு என்ன சிண்டெக்ஸ் கேட்டுச்சோ அதே சிண்டெக்ஸ் தான். ஸோ இப்போ டெக்ஸ்ட் உதாரணமாக இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே நீங்கள் கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சேம் ரிசல்ட்ஸை தான் தரும். ஸோ கோடு மெத்தது யூனிகோடு, அதே போல் கரெக்டர் மெத்தது யூனிக் கரெக்டர்ன்ற 4 ஃபங்க்ஷன்ஸ்களும் ஒன்று ஒற்றது தான். அதாவது கோடும் யூனிகோடும் உண்டு, அதே போல் கரெக்டரும் யூனிக் கரெக்டரும் வந்து உண்டு. ஸோ இப்போ நான் கோடை கொடுத்து அதாவது கரெக்டர் கொடுத்து கோடை பெற்றிருக்கேன். இப்போ கோடை கொடுத்து கரெக்டரை பெற வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ ஈக்குவல் சா அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சார்க்குள்ளே வந்து இப்போ ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். இப்போ நார்மலாக நம்பர் நீங்கள் 65 சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்ட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேபிட்டல் A அப்படின்ட்டு சொல்லி தரும். அதே போல் இப்போ யூனிக் கரெக்டருக்கு தான் யூனிக் கரெக்டரையும் வந்து நீங்கள் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே யூனிக் கரெக்டரை டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குரிய சிண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்பரை கேட்கும். இப்போ நீங்கள் 65 சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்ட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதுக்குரிய ரிசல்ட்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கரெக்டர்ஸுக்கும் வந்து என்னென்ன ASCII வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை பாவிக்கலாம்.
ஓகே, குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்கள் இன்றைக்கு பார்த்ததுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமா இருந்தால் குறிப்பிட்ட இந்த டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனையும் அமர்த்தி கொள்ளுங்கள். எதிர்வரும் காலங்களில் நாம் வெளியிட போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்கிறதுக்காக. இந்த சேனலுக்கு விசிட் பண்ணமைக்கு நன்றி. தேங்க்யூ.